ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது ஜி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சர்வைவல் அண்ட் டிராஃப்ட் மல்டிப்ளேயர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த கேம் விளையாடி இருக்கோம், ஆனால் அப்லோடு பண்ணல. இதை நம்ம இப்போ நியூ கேம் கொடுத்து விளையாட போகிறோம். இதில் எப்படி ஷார்க்கை சமாளிக்கிறது அது வரையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்துருவான், அதுக்கப்புறம் நம்ம விளையாடலாம். இது அவன் தூங்குறான்னு சொல்லுவாங்க. தூங்கின்னு இருக்கான் ஒன்றா, ஆனால் ராஃப்டில் இருக்கிறதே அவனுக்கு தெரில. இப்போ தான் ஏந்த போகிறான். இப்போ பார்க்குறான் பாரு. எவ்வளோ நேரம் இருந்தாண்டா பாப்பா, சீக்கிரம் ஏந்துறான். இவன் ஆடி அசைஞ்சு ஏந்ததுக்குள்ளே ஷார்க் வந்து கவிட்டு போயிடும். அவன் ரொம்ப லக்கியான், ஏதோ பிளெயின்லேருந்து கிராஷ் ஆகி வந்து. அவனுக்கு இப்போ சுற்றி வேணுமா? வீடு கட்ட தெரியுமா கட்ட தெரியாதா இவனுக்கு? இப்போ எல்லா பொருளையும் எடுக்க வேண்டியதான். நான் வச்ச குறி தப்பாதரா, ஜி கேமர்றானா. அவனுக்கு இன்னும் ஒரு பிளாங்க் தேவையா? வந்து அவனுக்கு ஹேமர் செய்கிறதுக்கு கிடச்சிச்சான் பொருள்லாம். இப்போ ஹேமர் கிராஃப்ட் பண்ணுறான்னு தான். ஃபுட்டு வேணுமா? இப்போ தானடா. இதில் பார்த்தீங்கன்னா ஐலாண்டுக்கெலாம் போகிறதுலாம் இருக்குது. போக வீடியோவில் வரும். மாட் கரெக்டாக தூக்கி போட்டாச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். பட்டன் வந்துச்சுலாம். நம்மள அந்த சீவர்ஜி தான் ரொம்ப தேவை, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது இல்லைன்னா நிறைய வாட்டி கஷ்டம்தான் பட்டுன்னுக்கேன். இப்போ ராஃப்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? பிக் த ஹேமர். இப்போ ஃப்ளோரை ஆட் பண்ண சொல்கிறான். ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. பக்கத்தில் ஒன்றா ஆட் பண்ண முடியுமா தெரியலையே. இப்போ எதனா பொருள் தேவை. எதனா வாட்டர் மேக்கர் செய்கிறதுக்கு இடம் இருக்கான். இந்த இலையை மட்டும் பார்த்தா விட்றாதீங்க, அதை பிடிச்சிருங்க. ஆனால் இங்கேருந்தே இங்கே கையை விட்டு எடுப்பான். அவ்வளோ பெரிய ஆள் அவன். கொஞ்சம் இடம்லாம் நிறையா தேவை, அதனால் இதை கொஞ்சம் சுற்றி வச்சுக்கோங்க. ஓரமாக இங்கே, அப்போ தான் நான் கரெக்டாக இருக்கும். அவனுக்கு நிறையா பொருள்லாம் தேவையான ஸ்க்ராப்ஸு, பிளாங்க்ஸ் இந்த மாதிரி. ஏன்னா ஃபுட்டுலாம் இப்போ செய்யணும். பார்த்தோன்னா 6 பிளாங்க் வேணுமா? ஸ்க்ராப்ஸ்லாம் இருக்கு, அதனால தான் 0ன்னு காட்டுது. இன்னும் ஒரு 4 வேணும். அடைச்சா இது கிட்ட போய் விட்டேன். பார்த்தீங்கன்னா லைஃப் டைம்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும், அதனால் சீக்கிரமாக முடிக்கணும். வேறு பொருள்லாம் கிராஃப்ட் பண்ணுவோம், இல்லை கிட்ட வர பொருள்லாம் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளேஸையும் வச்சுருவோம். வாட்டர் மேக்கர் தான்டா கட்டிட்டேன், ஒன்றும் என்னடா வேணும்? ஆடாச்சா. இப்போ இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் எடுப்போம். பொருளே வா சீக்கிரமா. ஐயோ வேறு கிட்ட போட்டுருக்கான். இல்லை நிறைய பொருள்லாம் எடுத்துன்னே இருக்கணும், அப்போ தான் கீழே லெவல்ஸ் ஏறி நியூவாக அன்லாக் ஆகும். கட்டினே இருக்கணும், அப்போ தான் அன்லாக் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்னொன்று கட்டிடுவோம், ஏன்னா அவங்க செஞ்சது நம்மளுக்கு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கப்பு வேணுமா? கப்பு ஃப்ளோர் செய்கிறதுக்கு ஒன்றும் நம்மளுக்கு இதெல்லாம் வேணும். அது அச்சா பரவாயில்ல, என்கிட்ட தான் கொக்கி இருக்கேன். அங்கே ஒன்று போகுது. இந்த இலை தான் ரொம்ப முக்கியம், அதாவது எல்லாமே தான் முக்கியம்.
வெறும் இலையாக மட்டும் எடுக்காதீங்க. இப்போ மல்டிப்ளேயராகவும் விளாட்லாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த கேம் வந்து மல்டிப்ளேயராக போடலாம். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிற கேம்ஸை சொல்லுங்கள், விளாட்றோம். இப்போ மல்டிப்ளேயராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு விளாடுவேலாம். பிளாங்கை வைக்க கூட முடியல. இப்போ பக்கெட் எடுத்து தண்ணி மொண்டு ஊற்றணும். ஹேமர் கண்டிப்பாக தேவை, அதனால கையில் எடுத்து வச்சுப்போம். திடீர்னு தேவைப்படும். இப்போ இதெல்லாம் எடுத்து அதில் ஊற்றணும் ஒன்று ஒன்றா. ரெயின் வாட்டர் கலெக்டர்னு இருக்குது, அதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும். ஒரு 4-5 ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாட்டர்லாம். பார்த்திங்கன்னா இவன் ஊற்றுறதுக்குள்ளே வெடிஞ்சிரும். சீக்கிரம் ஊற்றுறா. கப்பு வேணும். இது வேறு ஹேண்ட் சிம்பிளே காட்ட மாட்டேங்குது. இந்த கப் இப்போ வந்து நிறைய வாட்டர் தான் தேவை நம்மளுக்கு. மிச்சம் எதனா கூட பார்த்துக்கலாம். வாட்டர் தான் நிறையா தேவை. அதனால் நிறையா கப்புலாம் செய்யணும். முதல்ல வாட்ரு மேக்கர் செய்யணும். அப்போ தான் கப்பு கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரெயின் வாட்டர் கலெக்டர் மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். ஐலாண்டுக்கெலாம் போகலாம், மெர்ச்சன்ட்லாம் கூப்பிடலாம். இந்த கேமே நல்லாயிருக்கும், செமையாக. இந்த கேமை விளையாடி பாருங்கள். சரி, மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைபு, ஷேர்லாம் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் மாட்ட போகுது, அதனால தான் அது மாட்டின ரவுண்டு குட்டியாகினே போகுது. அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும் கையால். தான்டா செம்ம பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. சரி, இதை எடுத்து அடுப்பில் போட்டலாம். அடுப்பில் போட்டுட்டு தண்ணி எடுக்கணும். தண்ணி 4 செகண்ட் இருக்கா? 3, 2, 1 வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ அவனுக்கு ரொம்ப நான் பிடிச்சிருக்கான். அவனால் எல்லாம் செய்ய முடியுதான். அதனால் சர்வே பண்ண ரெடி ஆகிட்டானா. நான் சர்வே பண்ண சொல்லி கீழே போய் குதிடா. உண்மையாலும் குச்சிருவான். ஆனால் ஷார்க்கிட்ட கடி வாங்கி சேர்த்துட்டு திரும்பி அதே இடத்துக்கு தான் வருவான். எத்தனை வாட்டி சேர்த்தாலும் அதே இடத்துக்கு தான் வருவான். இதில் ஒரு வாட்டி கூட நான் டை ஆனதே இல்லை. அவ்வளோ பயங்கரமாக விளையாடியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீன் பிடிக்க சொல்கிறாங்க. இப்போ தான் நான் பிடிச்சேன். அடைச்சா இப்போ தான் பிடிச்சேன் மீனை. என்ன பண்ணுது, மீனை எடுத்து வாயில் போட்டுனேன். இன்னொரு மீனை பிடிச்சிருவோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மீன் தான் மாட்டோம். ஏன்னா இதை ஏற்கனவே விளையாடியிருக்கேன். பார்த்திங்கன்னா ரெயின்போ மாதிரிலாம் மீன் மாட்டோம். அது கொஞ்சம் ரொம்ப பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே. அது பேர் பார்த்திங்கன்னா மெரின்ட்ராவோ ஏதோ சொல்லுவாங்க. அது பேர் கூட போட்டிருக்கோம். இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா காடு. இப்போ அந்த மீனை பிடிக்கணும். மிஷின் அதான் தந்துருக்கானுங்க. இதை முடித்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கெலாம் போக முடியும். ஷார்க்லாம் வரும். ஷார்க் மட்டும் வந்துச்சுன்னா போதும், ரொம்ப டஃப் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட்லாம் வரும். மெர்ச்சன்ட் எப்படி கூப்பிடுறதுலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா ஃபயர் பிளேஸில் வைக்க சொல்கிறான். பிளாங்க்லாம் வச்சுட்டு பிளாங்க்லாம் வச்சதுனால அடுத்த சொல்கிறான். இப்போ பார்த்திங்கன்னா வைக்கணுமா? பிளாங்க்லாம் வச்சிடலாம். மீன் பேக்குள்ளே போயிடும். நீங்கள் அந்த பேக்லேயே மீனை ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்மிங்லாம் இருக்குது. கேபேஜ் வளரும். கோகோனட் பார்த்திங்கன்னா பாம் சீட்லேருந்து வளரும். வர வீடியோவில் சொல்கிறேன். அது அன்லாக் ஆகிடுச்சுன்னா பாம் சீட்னு ஒன்று கிடைக்கும். பாம் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போட்டு தான் வளர்க்கணும். டர்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் அதில் தண்ணி ஊற்றி வளர்க்கணும். அந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வளர்ந்துடும். ஒரே நாளில் கேம் டைம்லேயே ஒரே நாளில் வளர்ந்துடும், அவ்வளோ வேகமாக. ஆனால் காய் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தரும். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் தான். பார்த்திங்களா, ஸ்பியர் ரெடி பண்ண சொன்னானுங்க. அடுத்த செகண்டு ஷார்க் வந்து கடிக்குது. ஸ்பியரை எடுத்து கூட வைக்க முடில. இது வேறு ஸ்பியர் மூக்கில் குத்துங்கடா. ஆனால் நான் மட்டும்தான் இருக்குல்ல. ஐயோ உடச்சிச்சு. ஐயோ மேலே ஏற முடியல. ஐயோ மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை இதெல்லாம் ஒட்ட வச்சதுனால எதுவும் ஆகலை.
ஏன்னா போன வாட்டி பழைய கேமில் இந்த மாதிரி தான் பண்ணேன், உடச்சிடுச்சு. வீடு பார்த்திங்கன்னா 2 மாடி கட்டி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு மாடி தான் ஃபஸ்ட்டு கட்டி வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா ஓரமாக பிளாங்கை கடிக்கிறேன்னு சொல்லி வீடே கடிச்சு உடச்சிச்சு. அவ்வளோ மோசமான ஷார்க் இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷார்க்கை சாவடிக்கலாம் மெட்டல் ஸ்பியர் வச்சு. சாவடிச்சிட்டிங்கன்னா அது மிதந்து போயிடும். அது நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அதுக்கிட்ட போனாலே போதும், ஹேண்ட் சிம்பிள் காட்டும். அது கொடுத்திங்கன்னா அது கிட்டே வந்துடும். அது வந்தவொடனே போதும், நீங்கள் பிடிச்சி இழுத்துனா ஷார்க் மீட் கிடைக்கும். அது நீங்கள் பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டா ஹெல்த் ஏறும் அதிகமாக. அதுவே நின்று சாப்பிட்டாலும் ஷார்க் மீட் மாதிரி ஹெல்த் ஏறும். சரி, இன்னும் கொஞ்ச நேரம்தான். இந்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இதோட வீடியோ முடிச்சிடலாம். இதில் நிறையா சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. ஆனால் கொஞ்சம் லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். என்னடா என்னமே லாஜிக்கே இல்லையே, இந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஐலாண்டு ஸ்கேனர், வேபிள்ஸ்லாம் எதுக்குன்னு தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு பேப்பர் மாதிரி அது பார்த்திங்கன்னா யாக் செஞ்சு யாக்கில் போகணும். காம்பஸ் எதுக்குன்னு தெரில. காம்பஸ் என் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொல்கிறான், இருக்கான்னு தெரில. போதும் கேமில் பார்க்கணும் காம்பஸ் இருக்கான்னு. இந்த டப்பா எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சரி, மேலே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். சொல்ல மறந்துட்டேன், சேவ் பண்ணிட்டு போங்க. இல்லைனா இப்போ நீங்கள் செஞ்ச ஃபயர் பிளேஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவலாக செஞ்சதெல்லாம் காணாமல் போயிடும். சரி, பாய் பாய், டாட்டா.